நம்ம SmileyTrips.comல franchisee business partnership offer பண்ணிருக்காங்க. For more details visit www.smileytrips.com. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. இளையராஜா அவர்கள் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ராஜா கிட்ட ஒரு 2-3 படங்கள் ஒர்க் பண்ணேன். பட் ராஜா ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றாரு. அதெல்லாம் நான் போறதில்லை ராஜா கிட்ட. அவங்க எப்படின்னாக்கா மியூசிக் எழுதணும், இப்படி எழுதணும், ராஜா உட்காந்து எழுதினுப்பாப்புல, இப்படி பார்த்து நம்ம எழுதணும். அந்த இடத்துல ஒரு சின்ன இரும்புனா கூட ராஜாவுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாரு, அந்த கண்ணாடி கீழே தள்ளிட்டு இப்படி பார்ப்பாப்புல. இளையராஜாவா வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு போச்சு. ஒரே மாதிரி டைப்பு. இப்போ அதுக்கு தான் வித்தியாசம் போட்டு தான் ரஹ்மானை பிடிச்சாங்க ஜனங்க. சரி, இதோட வித்தியாசமாக இது சின்ன சின்ன ஆசை. இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட நீங்கள் முதல் படமே ரீல கிடைக்கும், நான் தான் வார்த்தை அவர்கிட்ட அங்கே உயிர் விடுவான். இப்போ நல்ல பிள்ளை. அப்புறம் ஆக்சுவலாக அவர் பேர் திலீப் குமார் தான், அவர் பேர் திலீப். நான் அவர் திலீப்பான்னு தான் கூப்பிடுவேன். என்கிட்ட அங்கிள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு எல்லாம் போகாதீங்க, போகக்கூடாது. நீங்கள் என்ன திலீப்பா, ஏன் வீட்டில் இந்த சாப்பாடு வருது, என் கூட உட்காந்து சாப்பிட்றீங்க நீங்கள் மட்டும்? அம்மா ரொம்ப அன்பு தொல்லை ஜாஸ்தி வஜர்கிட்ட, என்கிட்ட ரொம்ப தொல்லை கொடுப்பாப்புல. ரோஜாவில் கூட நான் வாசிச்சிருக்கேன். ரோஜாவில் முதல் படம் அங்கிள் சொல்லிட்டான்னா போயிட்டேன். அரவிந்த் சாமி இதில் பார்ப்பான், இதுக்கு ஜன்னல் இந்த கொடி கொடுக்கும் போது நான் ப்ளே பண்ணிக்கிறேன் அந்த இடங்கள்லாம். என் மேலே ரொம்ப உயிர் ரஹ்மானுக்கு. அப்போ 1988 அவங்க மாதிரி அமங்கலம் பண்ணிக்கிறேன். அதை பெங்களூர் போனாக்கா ரீல் காட்டிங்க 9 மணி முடிஞ்சவொன்னு கருத்து தட்டுவார். என்ன கொஞ்சம் பெப் வரைக்கும் போயிட்டு வரல, பப் வரைக்கும் போயிட்டு வரல. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எப்போவுமே ராஜா தான் கிங்னு நினைப்பார் எப்போதுமே. ரெண்டாவது ராஜா கிட்ட கீபோர்டில் இருந்தார் இவர். அப்போ தான் இந்த கீபோர்டுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கினார், வெளிநாட்டில் தருவிச்சு வந்தார். அது இங்கே ஏர்போர்ட் நின்றுச்சு. ஒரு நாள் காத்தால் வந்தோடனே அவர் போய் பேசினார் ராஜா கிட்ட. போய் திலீப் ரஹ்மான் போய் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு சொல்லிட்டு, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்ட்டு. கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தமிழ் திரையுலகத்தில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கின இசை ஜாம்பவானான MS விஸ்வநாதன் அவர்களுடைய குரூப்பில் இருந்த இசை கலைஞரான சங்கர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வாழ்க்கையோட பல பக்கங்களை இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடவுளுடைய அருளில் உங்களுடைய தயவுலையும் நல்லா தான் இருக்கேங்க. இளையராஜா அவர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அவர்கிட்ட ராஜா கிட்ட ஒரு 2-3 படங்கள் ஒர்க் பண்ணேன். பட் ராஜா அந்த இது ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறேன். அதெல்லாம் நான் போகிறதில்லை ராஜா கிட்ட. ஒரு தடவை ஆக்சுவலாக 2-3 படங்கள் ஆக்ட் பண்ணேன். அவங்க எப்படின்னாக்கா மியூசிக் எழுதணும், இப்படி எழுதணும், ராஜா உட்காந்து எழுதினுப்பாப்புல, இப்படி பார்த்து நம்ம எழுதணும். அந்த இடத்துல ஒரு சின்ன இரும்புனா கூட ராஜாவுக்கு ஒரு மாதிரி பார்ப்பார், அந்த கண்ணாடி கீழே தள்ளிட்டு இப்படி பார்ப்பாப்புல. என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்ப்பார். அதுக்கப்புறம் அது நாங்கள் அது ரெண்டாவது ரொம்ப ஒரு டிசிப்ளினாக இருக்கிற ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி இப்போது ட்ரீட்மெண்ட்டு அது பண்ணுறது அது பிடிக்கல. நான் வரல பார்ப்பேன், முன்னு வச்சுக்கின்னு அமுகலம் பண்ணிக்கின்னு. ரெண்டாவது நீ என்ன வாசிக்கிறேன், நான் என்ன வாசிக்கிறேன், விஸ்வநாதன் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க. அது என்ன பண்ணுவோம், அவர் என்ன பண்ணுவார், மியூசிக் கொடுப்பாரு, வாசிப்போம். பட் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், கொஞ்சம் தடுமாறணும் அப்படின்னா விட்டுடுங்க, அதோட போராடாதீங்க, விட்டுடுங்க. அந்த மியூசிக்கோட நீங்கள் போராடாதீங்க, விட்டுடுங்க. சுலபமாக கொடுக்குறேன், அது மட்டும் வாசிங்க, அது கேட்கணும் எனக்கு அப்படின்னாரு. அந்த இது உண்டு, அதை தான் வாசிக்கணும் அப்படி சொல்ல மாட்டார். முடியலன்னா விட்டுடு, எதுக்கு அதோட கரெக்டாக பண்ணுகிற, அது அவ்வளோ ஒரு மரியாதையும் கொடுப்பாரு. ஆமாம் விட்டுடுங்க. உங்களால் திணறீங்க அப்படின்னா வாசிக்க முடியலன்னா உங்களால் முடியல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வேறு மாதிரி கொடுக்குறேன், அதே நோட்ஸுங்களை வேறு மாதிரி கொடுக்குறேன். அதெல்லாம் விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உண்டு. சில டைம் என்ன பண்ண, விட்டுடுங்க, வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமாக மாதிரி விட்டுருங்க, மற்றது வயலன்ஸில் வாசிக்க வச்சுக்கலாம், விட்டுருங்க அப்படின்றாரு. ஆனால் இங்கே என்ன நடக்கும் இளையராஜா அவர்கள்கிட்ட? ராஜா கிட்டலாம் அப்படி கிடையாது. ராஜா கிட்ட கம்மியாக வாசி தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும், போய் தான் ஆகணும். ராஜா ஆக்சுவலாக ராஜாவும் அக்குஸ்டிக் யூஸ் பண்ணுறாப்புல. அது அக்குஸ்டிக்னா வயலன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாப்புல, நல்லா யூஸ் பண்ணுறாப்புல. அதில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட நீங்கள் முதல் படமே ரீல கிடைக்கும், நான் தான் வார்த்தை அவர்கிட்ட அங்கே உயிர் விடுவான். இப்போ நல்ல பிள்ளை, சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. அவரது என்னென்னா எங்களோட வாசன் பாப்பில் என்கிட்ட அங்கிள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு எல்லாம் போகாதீங்கன்ட்டு. அப்புறம் ஆக்சுவலாக அவர் பேர் திலீப் குமார் தான், அவர் பேர் திலீப். நான் அவர் திலீப்பான்னு தான் கூப்பிடுவேன். திலீப்பா
வா திலீபா என்ன சும்மா சார் இப்போ தான் அவர் எத்தனை மணிக்கு ஏன்னா அவர் வந்து அந்த கீபோர்டில் அவர் வந்து கை வச்சாக்கா தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க மியூசிக் டைரக்டர்ஸ். ஏன்னா மெயின் ஒரு கீபோர்டு வந்து எப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் ஃபீடிங்கெல்லாம் அதில் தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த பாட்டினுடைய ஃபுல் ஃபீடிங் வந்து கீபோர்டுக்கு வரும் பண்ணுவாங்க. அப்படி அது பண்ணும்பொழுது வந்துட்டு இவரை தான் வச்சு பண்ணுவாங்க, ரமன் தான் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் வாசிக்கிறது, பின்னால் வாசிக்கிறது கொள்றதெல்லாம். அதனால் வந்துட்டு அவரை பொறுத்த வரைக்குமே அவர் தான் ஹீரோ. அவர் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ரெக்கார்டிங் முடிஞ்சது, நெக்ஸ்ட் டே திலீபா நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க, உங்களை வச்சு தான் நாங்கள் வரணும். ஏன்னா அவர் 9 மணிக்கு வர மாதிரி இல்லை, 8 மணிக்கு வந்து உட்காந்துப்போம். ஏன்னா முழுசாக அவர்கிட்ட தான் இருக்குது. 1 2 3 எங்கே செக்ஷனில் காணணும்னானுங்க. அதனால் மீது சொல்லுவாங்க எங்கள் செக்ஷனை காணும் என்ன அப்படின்னு. அதனால் அவர்கிட்ட அங்கிள் நீங்கள் ஒரு 10 மணிக்கு வாங்குங்களா, அப்போ தான் நான் வருவேன். நான் 10 மணிக்கு தான் வருவோம் போடலுமா. அவர் கேட்டுக்கு தான் செய்வோம். ரெண்டாவது எப்படின்னா அங்கே ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பழக மாட்டாப்புல. ராய்ஸ்டன் ஒரு பையன் இருந்தார், ட்ரம்பட் வாசிப்பார். அவர் சில விஷயங்கள் வந்து மியூசிக் டைரக்டர் உள்ளே இருப்பார், அந்த கோட்டி அப்படின்னு சொல்லி ராஜ்கோட்டின்னு சொல்லிட்டு அந்த கோட்டி இருப்பார் உள்ளே. அப்போ இவர் கீபோர்டு வாசிச்சிருப்பார். ஏதாவது தப்பாக அவர் கொடுத்த மியூசிக்கு தப்பாக வாசித்தாருனாக்கா அங்கேருந்துங்கன்னு கோட்டி என்ன பண்ணுவார், அங்கே இருந்துங்கன்னு திலீபா என்ன வாசிக்கிற தப்பாக வாசிக்கிற நீ அவன் அங்கேருந்து உள்ளுன்னு சொல்லுவாப்புல மியூசிக் டைரக்டர். நாங்கள் இவருக்கு பின்னால் உட்காந்துருப்போம். இது ஏசி என்னது அது கிளாஸ் போட்ட ரூம் பின்னால் இருப்போம் நாங்கள். இவர் இங்கே வாசி நிற்பார், பின்னால் எங்களை பார்த்தா நாங்கள் உட்காந்துப்போம் அங்கே. அப்போ இந்த பையன் இறந்துட்டான். அந்த பையன் என்ன பண்ணுவான், ட்ரம்பெட் வச்சு பழம் நீ எப்பா பண்ணுவான். எங்களை திரும்பி பார்த்துக்கன்னு சிரிச்சுக்குவான். சிரிச்சு திருப்பி உன்னதோட அதே ஃப்ரைஸ் வாசி கரெக்டாக வாசிப்பா. நல்ல திலீபா நீ எங்கேயோ போயிட்டு திலீபா நல்ல பழகுவார். திலீப் தானே? ஆமாம், தங்கம்மா. அது சொன்ன திலீபா நீ எங்கேயோ போயிட்டான்னா அவன் இல்லை டன்னுமா அவன் உட்காந்துக்கின்னு. அது சும்மாறா அவன் பாவம் அவன் வாசி இருக்கிறான், அவனுக்கு தொல்லை விடாதுல. எங்கள் ரூம் தான் வரும், பாக்கியில் கை விட்டுன்னு வருவாப்புல. அந்த பிறகு அங்கிள் சாப்பாட்டு போகக்கூடாது, லஞ்ச் பிரேக் விடுவாங்க மத்தியானம் வேலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். அப்புறம் லஞ்ச் பிரேக். அங்கிள் போகக்கூடாது நீங்கள். என்ன திலீப்பா ஏன் வீட்டில் இந்த சாப்பாடு வருது என் கூட உட்காந்து சாப்பிட்றீங்க நீங்கள் மட்டும் வாங்கடான்னு கேட்க மாட்டாப்புல. ஒரு தடவை அப்படி தான் சாப்பாடு வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்டிகை, அந்த பண்டிகை பிரியாணிலாம் பண்ணி எடுத்துன்னு வந்தாப்புல போல. எல்லாம் இலை போட்டு எல்லாம் சாப்பிட்டு வர லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். சொல்லி போய் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் வரதுக்குள்ளே சாப்பாடு வந்துடுச்சு. அங்கிள் எங்கே போனாருன்னு கேட்டுக்கிறேன். அங்கிள் வந்து இப்போ சாப்பிட போயிட்டார். நான் அவ்வளோ சொல்லி அவர் சாப்பிட்டு போனால் அப்போ என்ன அர்த்தம், சரி வரட்டும் வரும்போது சொல்லு. அந்த மெயின் கேட்டில் நடந்து வரும்போது சொன்னேன் அங்கிள் திலீப் கூப்பிட்றாப்புல. போனேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, தண்ணி எல்லாம் ரெடி ஆகுது. என்னப்பா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இங்கே இருங்க சாப்பிட்டுடுங்கன்னு சொன்னேன்ல. பிரியாணிக்குது, கறிக்குது, மட்டனுக்குது, ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக ஊதுங்க, சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. வாங்கடா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்ப்பா, உட்காருங்க. அவன் பிஏ ஒருத்துக்கு சாமி தரணும் ஒரு பையன், சாமி தர இங்கே சாப்பாடு போடு, அங்கிள் சாப்பாடு போடு. அப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்ப்பா. இல்லை உட்காரு சாப்பிடு. அன்றைக்கி திக்கு முக்காடி சோறு போட்டார் அந்த ஆள் ரஹ்மான். சாப்பாடு போட்டு அப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு திருப்தி அப்படின்னு. எனக்கு திருப்தியில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்றா அவள் சோறை குடிச்சு சரியாக போடணும். அம்மாதிரி ரொம்ப அந்த அன்பு தொல்லை ஜாஸ்தி வஜர்கிட்ட என்கிட்ட ரொம்ப தொல்லை கொடுப்பாப்புல. ஒன்று அதே மாதிரி வந்துட்டு ரோஜாவில் கூட நான் வாசிச்சிருக்கேன். ரோஜாவில் முதல் படம் அங்கிளுக்கு சொல்லிட்டான்னா நான் போயிட்டேன். அது ரோஜாவில் சுஜாதா தேட்டர் ஒன்று இருக்குதாங்க, பாலாஜி. இது அது அந்த பிரிட்ஜு இறங்குது கண்ணாஸ்பத்திரியில் இந்த பிரிட்ஜு இப்படி இறங்கி இப்படி போவோம், 1000 லைட் போவோம். அது ரைட் சைடில் பேந்தியன் ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒன்று, அது உள்ள ஒரு ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு படம் ரீரெக்கார்டிங் அங்கே தான் பண்ணாப்புல ரோஜா. அந்த ரோஜாவில் வந்து அந்த கொடி கொளுத்துவாங்க. அந்த இவன் அரவிந்த் சாமி அந்த இதில் பார்ப்பான், அதுக்கு ஜன்னலில் அந்த கொடி கொளுத்தும் போது நான் ப்ளே பண்ணிக்கிறேன் அந்த இடங்கள்லாம். அம்மாரியும் வந்துட்டு எல்லா படத்துலையும் எனக்கு யூஸ் பண்ணாப்புல. இந்த ரீரெக்கார்டு தான் யூஸ் பண்ணாப்புல. சாங்கிலெல்லாம் ரொம்ப லைட்டு மியூசிக்காக இருக்கிறதுனால யூஸ் பண்ணாப்புல. கொஞ்சம் நாளாக நிறுத்தினாப்புல, எல்லாமே கிடையாது. நானும் ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. அப்போ அது வழியில் பார்த்தோன்னா அங்கிள் எப்படி அங்கிளுக்கு ஈரகரமாக காலத்தை ஓட்டின்னு போகிறமான சிரிப்பாப்புல. இப்போல்லாம் போய் பார்க்குறீங்களா அவர்? இல்லை, இப்போ அவர் ரொம்ப ரொம்ப பார்க்க முடியாத சூழ்நிலை அவருக்கு. அவரை பார்க்கணுன்னாக்கா அதுக்கு பின்னால் இவங்க பாரு, அது அவங்கெல்லாம் வரம் கொடுத்து அமிச்சா தான் போக பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாது. இல்லை டேரெக்டாக வரப்பெல்லாம் பார்க்கலாம். ஒரு தடவை பார்த்தா ஆஸ்கர் வாங்கின பிறகு எங்கள் யூனியனுக்கு வந்திருந்தார். அப்போ யூனியனில் வந்து நான் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாகவே ஏதோ ஒரு இது போஸ்ட்டில் இருந்தேன். அப்போ எனக்கு மேலே அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், நீங்கள் ரமன் வந்து அவர் கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. அது ரமன் வந்தால் போய் கூப்பிட்டு போனேன். அது போனாக்கா வந்தாப்புல. அது எப்படி வந்தார்னா இதில் ஒரு பெரிய விஷயம், அங்கே கூட ஒரு பெரிய விஷயம் நடந்தது. இளையராஜாவுக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்கிறாப்புல. அவர் வந்துட்டு
சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுப்பையா செட்டியார் அவர் இளையராஜாவுக்கு. அந்த பையன்கிட்ட வந்துட்டு இவன் சாமிதுரைன்றவர் யாருனாக்கா ரஹ்மானுடைய பிஎம் மாதிரி. அவன் எல்லாத்துக்கும் கூட வருவான் போவான், அவர் எங்கே போகிறார் வர்றார் எல்லாம் பார்ப்பான். சாமிதுரைன்ற அவன் படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஒன்றும் தெரியாது. பட் கூட ஒரு கார்டு இது மாதிரி செக்யூரிட்டி கார்டு மாதிரி வச்சுருக்கிறாப்புல அந்த பையன். கருப்பாக இருப்பான் ரவுடி மாதிரி. அவன் வந்துட்டு அவங்ககிட்ட இவர் ஃபோன் பண்ணி கேட்டார், ஏன்னா ராஜா என்ன சொல்லிக்கிறாப்புல இளையராஜா, எப்போ அந்த பையன் வரானோ அங்கே ஆரம்பிச்சுட்டா வீட்டிலேருந்து அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு ஃபோன் பண்ணி நான் அப்புறம் தான் வருவேன்னாரு. ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னாரு. ஏன்னா ராஜாவுடைய குணம் என்னன்றது எங்களுக்கெல்லாம் தெரியும். வரேன்னு சொன்னார். அவர் அங்கேருந்து போட்டார். ராமன் ஸ்டார்ட் பண்ணிட்டா. உடனே அவன் ஃபோன் பண்ணான் இவனுக்கு சுவையாக்கு, ஐயா போட்டார்ப்பா வீட்லேருந்து அப்படின்னு சொல்லு. அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு வந்து முதல்ல இவரு கார் தான் வந்துச்சு, ராமன் கார் தான். இப்போ நாங்கள் ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறதுக்கு அவருக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு ராஜாவுக்கு சும்மா ஒரு இதுக்காக வந்து கெஸ்ட் மாதிரி வந்தோம். அப்புறம் வந்து என்ன ஆகி போச்சுனாக்கா, நாங்கள் இவர் வந்தார். இவர் நான் வந்து வாப்பா வா வா ராஜா வா ராஜா அப்படின்னேன். இந்த கிண்டல் தானே வாண்டான்றது, எப்போ பாரு கலாடா தான் உங்களுக்கு அப்படின்னா. அப்படி தானே வாழ்ந்துவேன் நான், கலாடா தானே அவங்கள்ட்ட கலாடா போனேன், இந்த அவங்க கலாடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் இந்த சாயங்காலம் நைட்டுக்கு இது முடிஞ்ச உடனே நேராக அந்த ஜெமினிக்கிட்ட ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இதில்ல, அங்கே வந்துடுங்க அங்கிள் நைட் டின்னர். அப்படி நான் வரலையா, நான் வீட்டுக்கு போகிறேன். அதான் சொன்னால் கேளுங்க வீட்டுக்கு போவோம். இன்னும் அப்படி தான் இருக்கிறீங்க, ஒன்றும் திருந்தவே இல்லை. நீ அடகு எத்தனை தடவை வெளிநாடு போகிறதுக்கு ஒரே அமங்கலம் பண்ண, நான் வரமாட்டேன் பிளைட்லாம் ஏற மாட்டேன், எனக்கு பயண்டா, எனக்கு வரமாட்டேன்னு. ஸோ அதனால் வந்து என்ன அங்கிள் நீங்கள் மாற மாட்டேங்கிறேன் அவன் சொன்ன. இல்லைடா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அது வா போய் போகல, நம்ம பார்த்து தான் வரலாம், என்ன பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணால் சிவமணி அங்கே அந்த இவன் சங்கர் டேரக்டர் எல்லாமே அந்த இது இருந்தாங்க அந்த இதில். அப்படியே அப்போ வந்து என்னை வந்து ரொம்ப வான்னு கூப்பிட்டாரு. அதுக்காக போனேன் நான். அதுக்கப்புறம் படம் எதை பண்ண வந்தாக்கா வந்து பார்த்துட்டு போவார். அதே மாதிரி வந்து அந்த இந்த படம் என்னது முதல்வன், அந்த படத்தெல்லாம் வாசிக்கிறேன். முதல்வன் படம்லாம் வாசிப்போம், அதை கூப்பிடுவாப்புல. அப்புறம் தான் திலீப் போய் ரஹ்மான் வந்துருச்சு அப்படின்னு. ரஹ்மான் யார் அது அப்படின்னு போனாக்கா கட்சியில் இவர் தான். இப்போ நீ தான்ப்பா ரஹ்மான் அண்ணா. அங்கிள் பேசாமல் இருந்தோம், அது திலீப் போயிடுச்சு, இப்போ ரஹ்மான் தான் இருக்கிறேன் நான். அப்படியே ரொம்ப சந்தோஷம் ரஹ்மான் அப்படி. அதெல்லாம் சார் சிரிப்பான் ஏதாவது ஒரு கரெக்டாக பண்ணாங்க. நல்ல பையன், சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பையன். ரெண்டாவது வந்து ஹெல்ப்புக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ வரைக்குமா. ஆமாம், ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுக்கிறாங்களே, அந்த ட்ரஸ்ட் மூலிமா ஹெல்ப்பெல்லாம் நல்லா பண்ணுவான். என் மேலே ரொம்ப உயிர் அவனுக்கு, ரஹ்மானுக்கு ரொம்ப உயிர். அப்போது அந்த காலத்தில், இப்போல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இருப்பாங்க, காலம் ஆகி போச்சு ரொம்ப. அப்போ 1988 எல்லாம் என் கூட தான் இருந்தாப்புல எல்லாமே. அந்த விஜயா கார்டன் எதிர்க்க போய் அந்த இது பெப்சி குடிச்சிருப்பா நின்று ரோட்டில் போகிறவங்கலாம் பார்த்துக்கின்னு, நீ வா, நீ ரோட்டில் போகிறவங்கள பார்த்து என்ன பண்ண போகிற, வா நான் இல்லை போகிற வர பொம்பளை பசங்களாம் பார்த்துங்க. அங்கிள் அப்படியெல்லாம் இல்லை அங்கிள், வா நீ உள்ளே போகலாம் வேணும் வானம் அப்படி. நான் சும்மா இருக்க மாட்டீங்களே நீங்கள் என்னவோ அவன் இது மாதிரி அமங்கலம் பண்ணிங்கன்னு. அதுபோல் ஒரு ரொம்ப அதான் பெங்களூர் போனாக்கா ரீல் கார்டிங் 9 மணி முடிஞ்சவொன்னு வந்து கவு தட்டுவார். என்ன கொஞ்சம் பெப் வரைக்கும் போயிட்டு வரல, பப் வரைக்கும் போயிட்டு வரல. நான் வரலையா அப்பா, சும்மா தூங்குறேன், கலடா பண்ணக்கூடாது. நான் கலடா அந்த மாதிரி ரொம்ப நல்ல பழக்கம், நல்லா பண்ணுவார். அந்த காலங்கள்லாம் இப்போ என்ன தெரியாது. மியூசிக் கொடுத்துட்டு போய் வீட்டில் அப்பளம் வாங்கிட்டு வந்து அப்பளம் சாப்பிட்னு வருவாப்புல. சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டாப்புல. அப்புறம் தான் இப்போ கல்யாணம் ஆகி எல்லாம் ஒரு இதுவாகிடுச்சு. நான் சுத்தமாக இது கிடையாது, டச்சிங் இல்லாத தூரம் போயிட்டேன். அந்த மாதிரி நல்ல பையன், எல்லாத்துக்கும் நல்ல பையன். அதாவது அந்த ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. அது ரெண்டாவது வந்துட்டு அங்கே ரெக்கார்டிங் நடக்கும்பொழுது எவ்ரி ஃப்ரைடே வந்து சாப்பாடு செய்வாங்க. அங்கேயே சாப்பாடு. ஃபஸ்ட்டு பிரியாணி போட்டுருந்தாங்க எவ்ரி ஃப்ரைடே. அது ஈவினிங் ஆனால் மாஸ்க் வருவாப்புல. அப்போ வரப்பில் அந்த பக்தி ஜாஸ்தி, மாஸ்க் வரப்பில். நாங்கள் ரெக்கார்டிங் போனோம்னா கூட வந்து அங்கிள் கொஞ்சம் அந்த மடிச்சு கொடுக்க வானாப்பா விட்டுருப்போம். அந்த பசங்கிறாங்களே அவனுக்கு வந்து கொஞ்சம் எடுத்துன்னு போப்பா வேணாம் அது மாதிரி வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் கோயில் மாஸ்க்கு போகிறது இதெல்லாம் போவார். ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்கிறது கிடையாது, அடிக்கடி வெளிநாடு போகிறது வர்றது இப்படி தான் காலத்தை ஓட்டுன்னு இருந்தாப்புல. அது நாங்களும் ஒன்றும் அவ்வளோ கண்டுக்கிறது கிடையாது. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு 25 லட்சம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு 100 பேருக்கு 25,000 ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. 25 லட்சம். அது எங்கள் ஆளுங்க கொஞ்சம் கையாடி அமங்கலம் பண்ணிட்டானுங்க. சரி ஒழிஞ்சு போச்சு கதை. அதுலேருந்து நாங்கள்லாம் யாருமே போகிறது கிடையாது. என்னத்துக்கு அவர் இல்லை. பட் கடைசியாக வந்து இது போனேன், ஜில் என்று ஒரு காதல், அதான் லாஸ்ட் மூவி. நாங்கள்லாம் குரூப் போனது வாசிக்கிறது. அதுக்கப்புறம் உங்கள் சர்ஜரி கூட அவர் ஹெல்ப் பண்ணார். சர்ஜரிக்கு பயங்கரமாக ரெடி பண்ண. அப்படியே
ஆக்சுவலாக எனக்கு சர்ஜரி பண்ணணும் ஒரு முடிவு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு நான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து டிவி வீடு ஓடினுச்சு. பார்த்துருந்தாக்கா அங்கே வந்து இந்த ஆயாஸ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டாக்டர் ஃபாரினில் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த சிஸ்டத்தை இங்கே செய்கிறாரு. எப்படி அப்படின்னா 3 இன்ஸ்டால்மெண்ட் பணம் கொடுக்கணும் அவருக்கு. 1,80,000 ரூபா டோட்டல் கொடுக்கணும். அது இல்லாத மெடிசன்ஸ் வந்து நான் காஸ்ட்லி மெடிசன்ஸ் தான் அவர் கொடுப்பாரு. அது இப்படி ஒரு லெவல் வரும்போது என்ன செய்ய முடியும், சரி சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். எங்கே இப்போ ஃபாரினில் தான் இருந்தாப்புல, ரஹ்மான் ஃபாரினில் இருந்தால் கைண்ட்லி சேவ் மை லைஃப்னு போட்டேன், கீழே போட்டு அனுப்பிச்சேன். இப்போ இன்றைக்கி மத்தியானம் நான் அனுப்பிச்சேன்னா மறுநாள் காத்தால அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறாப்புல. உங்கள் வீட்டுக்கு? அவங்க வீட்டுக்கு அந்த கம்ப்யூட்டர் இதில் அவங்க வீட்டில் இருக்கிற ஆஃபீஸில் நாளைக்கு வந்து அவருக்கு வந்து 1,80,000 ரூபா செக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்கோன்ட்டார். சடனாக எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அவ்வளோ பெரிய மனுஷன் நான் அவர் பெரிய மனுஷன் அவருக்கு இருக்கலாம், எனக்கு சின்ன பிள்ளை தானே. சரி ஓகே கொடுத்தே சந்தோஷம் தான். செக்கை கொடுத்தாங்க. அவளை செக்கை கொடுத்த போது செக்கை வாங்கிட்டு போயிட்டு செக்கு போட்டு இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணேன். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இல்லை, பிரச்சனைன்றது ஒன்றும் இல்லை. எப்போவுமே ராஜா வந்து தான் கிங்குன்னு நினைப்பார் எப்பொழுதுமே. நான் விஷயம் தெரிஞ்சதுனால நான் கிங் அப்படின்னு நினைப்பார். ரெண்டாவது வந்து ராஜா கிட்ட வந்து கீபோர்டில் இருந்தார் இவர். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தார், எங்கள் டீமுக்கு வந்தாப்புல, ரஹ்மான் வந்தாப்புல. அது ஒரு சின்ன பிரச்சனை என்ன அவங்களுக்குள்ள அப்படின்னா, இவர் அப்போ தான் வந்துட்டு இந்த கீபோர்டுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கினார், வெளிநாட்டிலேருந்து தருவிச்சு வந்தார். அது இங்கே ஏர்போர்ட்டு வந்து நின்றுச்சு, அதை ரிலீஸ் பண்ண வச்சுருந்தாங்க. அதுக்கு ராஜா கிட்ட இவர் அங்கே கீபோர்டு வாசிச்சிருந்தார். ஒரு நாள் காத்தால் வந்தோடனே அவர் போய் பேசினார் ராஜா கிட்ட போய், திலீப் ரஹ்மான் போய் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு சொல்லிட்டு, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்ட்டு டேரக்டர் சொல்லிட்டார், இதெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் எப்படி பணம் கட்டி வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு. அவர் என்ன யோசிச்சார், அப்போ தான் அப்கமிங் அவர் கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாலும் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அது கட்சியில் கதை இப்படி ராஜா திருப்பி நாலுலேருந்து நான் வரலப்போ, எனக்கு வேறு இடத்துல வேலை இருக்குதுட்டாப்புல. அதில் நாங்கள் ராஜா கிட்ட போகிறதில்ல. அதில் விஸ்வநாதன் விஸ்வநாதன் அப்போ வாசித்தார், இப்போ வாசியது கிடையாது, அதில் முண்டி போச்சு. அப்போ அது கதை முண்டி போச்சு. நம்ம SmileyTrips.comல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. For more details visit www.smileytrips.com. சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.